எனது கேள்வி என்னன்னாக்கா தர்கா சம்பந்தப்பட்டது. இது தர்கா விஷயத்துல நான் தெளிவா தான் இருக்கிறேன். ஏன்னாக்கா நான் தௌஹீத்தை ஏத்ததுக்கு அப்புறம் இப்ப சில சகோதரர்கிட்ட இப்ப சமீப காலமா இந்த தர்காவுக்கு விழா நடத்துறாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா நம்ம தௌஹீத்துல இவ்வளவு பிரச்சாரம் பண்ணியும் அந்த சில பேர் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதனால நம்ம விவாதம் பண்ண வேண்டியது வருது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்க மதீனாவுக்கு போயிட்டு மதீனாவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத் பண்றாங்க. இது அங்க பண்ணும்போது நம்ம இங்க பண்றதுக்கு என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? தர்காவுல போய் ஜியாரத் செய்வதை நீங்கள் கூடாது என்று சொல்றீங்க. ஆனா ஹஜ்ஜி என்ற பெரிய ஒரு கடமையை நிறைவேற்றுகின்ற நேரத்தில் மதீனாவுக்கு போய் அங்க போய் ஜியாரத் செய்து அங்க போய் தர்காவெல்லாம் போயிட்டு வரத்தானே செய்கிறார்கள். இது தவறு இல்லையா? இதுக்கு மட்டும் அனுமதி இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்தை பற்றி பொதுவாக சொல்லும்போது அதற்கு அனுமதி கொடுத்திருங்க. இன்னு நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூரி ஃபஸூருஹா ஃபஇன்னஹா துதக்கிருக்குமுல் ஆஹிரா. நான் இதற்கு முன்னால் உங்களுக்கு ஜியாரத்தை தடை செய்திருந்தேன். இப்போது என்ன செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறேன். நீங்க ஜியாரத்தை செய்யுங்க, அது ஆகிரத்தை என்ன செய்யும், நினைவுபடுத்தும் என்று சொன்னாங்க. இப்படி பொதுவாக இருக்கக்கூடிய மண்ணறைகளில் அடக்கத்தலங்களில் போய் ஜியாரத் செய்வதை நம்ம கூடாது என்று சொல்லவில்லை, தாராளமாக செய்யலாம். ஆனா அது என்ன இருக்குன்னா, ஆகிரத்தை நினைவூட்டக்கூடிய இடமாக அது இருக்குமானால் எந்த இடத்திலையும் ஜியாரத் செய்யலாம். பொதுவான மண்ணறைகள்ல போனோம்னா எலும்புகளை பார்க்கும் பொழுது அங்க நம்முடைய நண்பராக இருந்து இப்படி போயிட்டாரே, மண்ணோட மண்ணா போயிட்டாரு, அவருடைய எலும்புகள் வெளியே தெரிகிறது, இவ்வளவு ஒரு மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு மறுமையை ஆகிரத்தை மௌத்தை நினைவூட்டக்கூடிய ஒரு இடத்தை போன்று உள்ள மண்ணறைகள்ல அடக்கத்தலங்கள்ல போய் நம்ம தாராளமாக ஜியாரத் செய்யலாம். அவர்களுக்காக வேண்டி நம்ம துஆ செய்யலாம். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எந்த இதுக்கும் போகலாம். ஆனா இப்ப மதீனாவில் போய் செய்யறாங்களா, ஹஜ்ஜிக்கு போனவர்கள் செய்கிறார்களே, ஹஜ்ஜியினுடைய கடமைகளில் மதீனாவுக்கு போக வேண்டும் என்பது மார்க்கத்தில் உள்ளது இல்லை. நீங்க எல்லாருமே போனதோட என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கும் போயிட்டு வரலாமேன்னு ஒரு போயிட்டு வர்றாங்களே தவிர மதீனாவுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பா போகணும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லவே இல்லை. மதீனாவுக்கு போக சொன்னது கட்டாயம் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்திற்காக வேண்டி மதீனாவுக்கு போகலாம். மஸ்ஜிதுன் நபவி பள்ளியாசலில் தொழுதம் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மற்ற பள்ளிகளை விட கூடுதல் நன்மை இருக்குன்னு சொன்னாங்க. 3 பள்ளிகள் சொன்னாங்க. மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லாஹ்ல இருக்கக்கூடிய பள்ளி, அப்புறம் மஸ்ஜிதுன் நபவி, அதே மாதிரி ஜெருசலத்தில் பைத்துல் மக்தஸ். இந்த 3 பள்ளிகளுக்கு என்ன செய்யலாமோ தாராளமாக போய் நன்மையை கூடுதலாக நன்மை எதிர்பார்த்து போகலாம். வேற எந்த பள்ளிக்கும் போகக்கூடாது. அந்த பள்ளியில போனோம்னா நன்மை கூடன்னு போகக்கூடாது. தௌஹீத் படி நடக்கிறதுன்னு போகலாம், நமக்கு பக்கத்துல இருக்குன்னு போகலாம், நமக்கு வசதியா இருக்குன்னு போகலாமே தவிர இந்த பள்ளியை விட அந்த பள்ளியில நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு உலகத்தில் இந்த 3 பள்ளிகளை தவிர வேற எந்த பள்ளிகளுக்கும் கூடுதல் நன்மை இல்லை. அந்த ஒரு நோக்கத்திற்கு என்ன செய்யலாம், போனோமையானால் அங்க போகலாம். அங்க போவோமையானால் அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கபர் இருக்குமேயானால் பொதுவாக ஜியாரத் பண்ணா பண்ணலாமே தவிர அங்க போய் கையேந்துவது, அங்க போய் கையேந்தி கேட்பது இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது அல்ல. நீங்க யாராவது போனீர்கள் என்று சொன்னால் அங்க கபர், அங்க தர்கா வழிபாடு பண்ணக்கூடியவர்கள் ஒரு சிலர்கள் போய் கையை உயர்த்துவாங்க, அங்க போலீஸ்காரன் கம்பெடுத்து அடிப்பாங்க. அங்க இருக்க முத்தான்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கமா ஆலிம்கள் மாதிரி அங்க ஆள் இருப்பாங்க, கையேந்துவதை தடுப்பாங்க. அங்க கையேந்துவதற்கு, அங்க போய் கபரை முத்தம் போடுவதற்கு, சுரண்டி எடுப்பதற்கு இப்படி ஒரு கூட்டம் போகத்தான் செய்யறது. காபத்துல்லால நம்ம போகும்போது நான் பார்த்திருக்கிறேன், அந்த காபத்துல்லாவுல இருக்கக்கூடியதை பூரா சுரண்டி, துணியை சுரண்டி எடுக்கிறான், அங்க இருக்கக்கூடியபடி சுரண்டி எடுக்கிறான். இஷ்டத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு ஒரு துவாவை சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறான். இப்படி ஒரு சில அறியாதவர்கள் போய்கொண்டு செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படி செய்வதன் காரணத்தில் அது மார்க்க ஆதாரமா ஆகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று காட்டினால்தான் அது ஆதாரமாகுமே தவிர இங்க இருக்கக்கூடிய தெரியாத மக்கள் போய் நான் கையேந்து கேட்கிறார்கள், அங்கு போய் பிரார்த்தனை செய்கிறார்கள், இதுவும் ஆதாரம் என்று நம்ம சொல்ல முடியாது. சவுதி அரேபியாவை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஆதாரமாக சொல்லல, மக்காவை ஆதாரமாக சொல்லல, மதீனாவையும் ஆதாரமாக சொல்லல. எதை சொன்னாங்கன்னா குர்ஆன் ஹதீஸை தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆதாரமாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லி இருக்கிறாங்க. குர்ஆனில் இருக்கணும் அல்லது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி இருக்கணும். அவங்க சொல்லாத ஒன்றை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செய்தாலோ அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு அனுமதித்தாலும் அது மார்க்கத்தினுடைய சட்டமாக என்ன செய்யாது, ஆகாது. நீங்க குர்ஆன்லயும் ஹதீஸையும் நீங்க எடுத்து பாருங்க, எந்த இடத்திலையும் மக்காவில் என்ன நடக்குதோ அதையெல்லாம் பின்பற்றுங்கள் அல்லாஹ்வின் தூதரும் சொல்ல, குர்ஆனும் சொல்லல. மதீனாவில் என்ன நடக்கிறதோ அதையெல்லாம் நீங்கள் பின்பற்றுங்கள் என்று யாருமே சொல்லல.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபடி அந்த தூதர் காட்டிய வழிபடி தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்களே தவிர அவங்க செய்வதை எல்லாம் ஆதாரமாக காட்டல. அதனால நீங்க அவர்களுக்கு தெளிவாக சொல்லலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த தர்கா வழிபாடக்கூடாது என்று சொன்னாங்க, கபறுகளை உடைக்க வேண்டும் என்று சொன்னாங்க, அங்க கையேந்தி கேட்க கூடாது என்று சொல்லி இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஆதாரத்தை காட்டுங்க. மதீனாவில் நடப்பது மார்க்கத்தின் ஆதாரம் இல்லை என்பது தெளிவுபடுத்தலாம்.